லெட்டர் வந்திருக்கு. யார்ப்பா எழுதிருக்காங்க? யாரோ கேசவமோதியாரா. பத்திரிக்கையில லட்சுமி போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுத்துருந்தோமே, அதை பார்த்தாரா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போன அவங்க மக மாதிரி இருக்குதா. நேரில் வந்து லட்சுமியை பார்த்து கையோட கூட்டி போறோம்னு எழுதியிருக்காங்க. தம்பி, லட்சுமி நம்ம குடும்பத்துல ஒரு பொண்ணாட்டம் பழகிட்டா. ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் எனக்கு அவ பேர்ல ஏற்பட்டுடுச்சு. திடீர்னு அவன் நம்மளை விட்டு பிரியறத நினைச்சா என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுப்பா. என்னம்மா செய்யறது? காணாம போன மக கிடைச்சிட்டான்னு பெத்தவங்க சந்தோஷப்பட்டு லட்சுமி கூட்டிட்டு போனா நம்ம தடுக்கவா முடியும்? என்னமோ தெரியல தம்பி, அவளை பிரியறதுக்கு சங்கடமா இருக்கு. எல்லாருக்கும் அப்படித்தாம்மா இருக்கு. அம்மா, விஷயம் தெரியுமா உனக்கு? மதுரையிலிருந்து டாக்டருக்கு ஒரு லெட்டர் வந்துருது. உங்க அப்பா அம்மா விளம்பரத்தை பார்த்துச்சு, நேரா இங்க வந்து உன்னை பார்த்துச்சு, கையோட கூட்டிட்டு போக போறாங்களாமா. லெட்டர் வந்தத டாக்டரே உங்ககிட்ட சொன்னாரா? நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா என்கிட்ட சொல்றது? அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு, காதை விட்டேன். சரி, காதுல வந்து விழுந்தது. இந்த மாதிரி நாளைக்கு உங்க அப்பா அம்மா வந்த உடனே போக போறேன். அவங்க கிட்ட இவர் தான் பொறுப்பாக கவனிச்சினாரு அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு 5 ரூபாய் வாங்கி கொடுமா. வெறும் 5 இல்ல, 5000. பாத்தியா, டாக்டர் பூஞ்செடி வாளிகளி எல்லாத்தையும் மறந்துட்டு போகுது. ஏக்கம் போறமேன்ற ஏக்கம். ஆனா என்ன மறக்காதுன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துட்டோம். டாக்டர், நான் ஒன்னு கேட்கலாமா? என்ன லட்சுமி? என் போட்டோவை போட்டு நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்து யாரோ எங்க அப்பா அம்மா வராங்களாமே. ஆமா, லெட்டர் வந்திருக்கு. அவங்க வந்து என்ன பார்த்து இவதான் என் மக, என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா நீங்க அனுப்பிடுவீங்களா டாக்டர்? தகுந்த ஆதாரம் இல்லாம நிச்சயமா அனுப்ப மாட்டேன் லட்சுமி. டாக்டர், நான் தினம் கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தெரியுமா? எனக்கு உறவுன்னு யாருமே இருக்கக்கூடாது. லட்சுமி. ஆமா டாக்டர், மறுபடியும் எனக்கு பழைய ஞாபகமே வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அப்போ நீ ஒரு அனாதையாவே இருந்துடலாம் நினைக்கிறியா? ஏன் டாக்டர், நான் ஏன் அனாதையா இருக்கணும்? அன்பு காட்ட, ஆதரவு காட்ட நீங்களும் அம்மாவும் இருக்கும்போது எனக்கு என்ன குறை டாக்டர்? இது சாஸ்வதம் நினைக்கிறியா லட்சுமி? ஆமா டாக்டர், இதுதான் எனக்கு சாஸ்வதம். இதைத்தான் நான் விரும்புறேன். அன்னைக்கு போட்டோ எடுக்க வந்திய அந்த பொண்ணு கூட பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லல. அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா அம்மா வராங்களாம். ரங்கா ரங்கா, அந்த அப்பா அம்மாவுக்கு மத்தியில பொண்ணை நிறுத்தி ஒரு போட்டோ எடுத்து பத்திரிக்கையில பேட்டி கொடுத்தா பத்திரிக்கைக்காரங்க பணம் கொடுப்பாங்க. ஐயா அலையிற, உனக்கு பணம் வரும், எனக்கு என்னாச்சு? அதுல பாதியே நான் உனக்கு தர்றேன். இது நியாயம். எப்ப வர்ற பேட்டி எடுக்க? நாளை காலையில. அப்ப அப்பா அம்மாவை நான் அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறேன். ஓகே.